இந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக ஜனாதிபதி அனுரகுமார திஸ்ஸநாயக்க ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது காலத்துக்கு காலம் இந்த ட்ரெண்டுகள் எப்பொழுதுமே ஸ்ரீலங்காவின் தலைமைத்துவத்தை மையப்படுத்தி வருவது உண்டு. சில ம். உலக இந்த ஜென்சி அந்த ஜெனரேஷனுக்கு இது தெரியாமல் இருந்தாலும், இது ஏற்கனவே சந்திரிகா காலம் முதல் இப்படியான ட்ரெண்டுகள் எல்லாம் வந்திருந்தான். உங்களுக்கு தெரியும், சந்திரிகா அந்த போர் நிறுத்த காலத்தில் சந்திரிகா முத்துமாலை, சமாதானத்தின் சந்திரிகா வளையல், தேவதையாகவே சந்திரிகாவை பார்த்தார்கள். தேவதை. நல்லூரில் அந்த நல்லூர் திருவிழாவில் சந்திரிகா மாலை, சந்திரிகா காப்பெல்லாம் விற்றதும் மக்கள் ஒரு இன்னொரு பகுதி அதனை ஆர்வத்துடனும் கொள்வனவு செய்தனாக இந்த ட்ரெண்ட் எப்பொழுதுமே அந்த கவர்ச்சிகரமான வாதங்களுடன் பின்னால் வெறும் அதற்கு ஏற்ற மாதிரி எங்களுக்குள்ளேயும் அந்த அவர்கள் அதை ப்ரொமோட் பண்ணும் போது அது வெறும். இப்போது சந்திரிகா காலத்துடன் இப்போதைய காலத்தை ஒப்பிடும்போது இப்போது இன்ஃபுளுசர், அதாவது அந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ், இந்த யூடியூபர்ஸ் எல்லாரும் பெருகி விட்டார்கள். அவர்கள் எல்லாம் தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்ற வகையில இந்த இன்ஃபுளுன்சிங் செய்வதால் ஏதோ இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க தேவனாக சித்தரிக்கப்படுகிறார். ஒப்பீட்டு ரீதியில் ஒரு விடயம் கடந்த அரசு தலைவர்களை விட அனுரகுமார் திசாநாயக்கா ஒரு வித்தியாசமானதை காட்டுகின்றார். ஆனால் ஒப்பீட்டு ரீதியில் அவர் காட்டும் அந்த நகர்வுகளை கொஞ்சம் பில்டப் பண்ணுவது என்று சொல்லுவார்கள் அல்லவா, அந்த ம். பில்டப் பண்ணுவதில் எங்களது சமூக வலைத்தளங்கள், அதாவது தமிழ் சமூக வலைத்தளங்கள் மற்றும் சிஸ்டம் சேஞ்ச் அன்றதரப்பு முகங்களுக்கு எல்லாம் இருப்பதால் தான் நீங்கள் கூறும் அந்த ட்ரெண்ட் அது வருகின்றது. ஆனால் உள்ளது உள்ளபடியே சில மாற்றங்கள் அவரால் காட்டப்படுகின்றன. ஆனால் அந்த மாற்றங்கள் தமிழ் மக்களின் அரசியல் வேணவாவுக்கு எந்த விதமான உதவியையும் இதுவரை செய்யவில்லை. அந்த அளவுக்கு அவர்